Hi friends, வணக்கம். Welcome to my channel தாருனின் சுவையரும்பு. இந்த வீடியோல Eggless coffee marble cake எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டிஃபரண்டா கேக் செய்யும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு. இந்த கேக்கோட டேஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கேக்கை குக்கர்ல உப்பு ஆட் பண்ணாம ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு அரை கப் புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கடையிலிருந்து வாங்கின தயிர் தான். அடுத்ததா அரை கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் இல்லாத எந்த ஆயில்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பவுடர் பண்ண சுகர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கேங்க, அதுதான் இதில் ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஒரு விஸ்க் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய், தயிர், சர்க்கரை எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மாவு பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சன்னி வச்சுருக்கேன். சன்னியில் மைதா மாவு 1.5 கப் ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணுத்தையும் நல்லா சலிச்சிடலாம். சலிச்சாச்சுங்க. ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி மெதுவாக ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு விஸ்க் தாங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால விஸ்கில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பாலுக்கு எந்த ஒரு அளவும் இல்லைங்க, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் பால் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி ஒரே டைரக்ஷனில் மெதுவாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ கட்டிகளெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத் பேட்டர் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 3/4 கப் பால் ஆட் பண்ணிட்டேன். பாலுக்கு எந்த ஒரு அளவுமே கிடையாது. நீங்கள் ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்குமே பால் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறதுனால அடியில் ஏதாவது மாவு இருந்தாலுமே அது நல்லா கலந்து வந்துடும். கீழே இருந்து இருக்கிற மாவெல்லாம் கலந்து விட்டு இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கேக் பேட்டரை 2 பிரிச்சிடலாம். இன்னொரு பவுலில் பாதி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாதி கேக் பேட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு கேக் டின் ரெடி பண்ணிக்கலாம். கேக் டின்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு பட்டர் பேப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எல்லா பக்கமும் படுறது மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா கேக் ஒட்டாமல் வரும். இப்போது கேக் டின் ரெடியாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெண்ணிலா கேக் பேட்டர் ஒரு கரண்டி ஊற்றிடலாம். அது மேலேயே ஒரு கரண்டி காஃபி கேக் பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மாற்றி மாற்றி ஆட் பண்ணும். ஒரு கரண்டி ஆட் பண்ணும்போதும் நீங்கள் டேப் பண்ணி வச்சுக்கணும். டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா பேட்டர், 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பேட்டர், இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டே இருங்க. டேப் பண்ணி விட்டால் தான் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒரே இடத்துல நின்றுருங்க, அடுத்தடுத்த பேட்டர் ஆட் பண்ண முடியாது. இதே போலவே எல்லா மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவ்வளோதான், ஃபைனலாக ஆட் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா பேட்டரையும் ஆட் பண்ணியாச்சுங்க. ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணி ஒரு குட்டி டிசைன் போட்டுக்கலாம். இதே போலவே நான் செய்கிறது போலவே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி டிசைன் கிடைக்கும். இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள்.
பேக் பண்ணுறதுக்கு குக்கர் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் குக்கரில் அடியில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அது மேலே ஸ்டாண்ட் வச்சு அதுக்கப்புறமா கேக் பேக் பண்ணேன். ஆனால் கேக்கோட மேல் பகுதி ஃபுல்லாமே எனக்கு உப்பு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, ஸ்டாண்டும் ஆட் பண்ணாமல் வெறும் ஸ்டாண்ட் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேக் பேக் பண்ணிக்கிறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் ஆனாவே போதும். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். கேக் பேட்டர் உள்ளே வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. குக்கர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம கை குக்கரில் லைட்டாக பட்டுட்டாவே ரொம்ப வெந்து போயிடும். அதனால கேர்ஃபுல்லாக வைங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணும்போது விசிலும் ஆட் பண்ணாதீங்க, கேஸ் கட்டும் ஆட் பண்ணாதீங்க. ஃப்ளேம் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேம் ரெண்டுக்குமே நடுவில் வச்சு பேக் பண்ணுங்கள். பேக்கிங் டைம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்த பொறுத்து டிஃபர் ஆகுங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா அது ஒரு டைம் வரும், மீடியம் ஃப்ளேம் வச்சுருந்தா அது ஒரு டைம் வரும், மீடியம் லோவுக்கும் நடுவில் வச்சுருந்தா அது ஒரு டைம் வரும். நல்லா பேக்கிங் டைம் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 30 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்கள் நடுவில் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனால கேக் குளிஞ்சு வந்துடும். ஒரு 40 நிமிஷத்துக்கு குக்கரை ஓப்பனே பண்ணாதீங்க. ஒரு 40 நிமிஷம் கழித்து ஒரு டூத் பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பேட்டர் ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் கேக் பேக் ஆகிருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு 50 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ குக்கரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பார்க்குறேன். டூத் பிக் இன்சர்ட் பண்ணும்போது டூத் பிக்கில் பேட்டர் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அந்த ஸ்டேஜில் கேக் பேக் ஆகிருக்கு நமக்கு தெரிஞ்சிடும். டூத் பிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு க்ளீனாக வந்திருக்குன்னு. இப்போ கேக் வந்து நல்லா பேக் ஆயிருச்சு. இப்போ வந்து வெளியே எடுத்து வச்சு இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா தாங்க டிமோல்ட் பண்ணணும். கேக் ரொம்ப நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கத்தி வச்சு சைட்ஸில் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். சைடு இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா கேக் வந்து டிமோல்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளாக வீட்லேயே காஃபி மார்பிள் கேக் செஞ்சிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து மேலே விப்பிங் க்ரீம் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் அது விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணாமல் ப்ளெயினாக சாப்பிட்டதுனால இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ அல்லது கருத்துக்களோ இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.